நம்ம இன்றைக்கி மரவள்ளி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 2 ஏக்கராக்கு மேலே மரவள்ளி கிழங்கு தாங்க விதைச்சிருக்காங்க. அந்த அண்ணன் ஈஸியாக சொல்லிட்டாரு, "பாப்பா உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் ஒரு 5 செடி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. அதுலேயும் கொஞ்சம் பெரிய செடியாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சுத்தமாகவே முடியல. 2 காலையும் பரப்பி வச்சு நின்றுட்டு இழுத்து இழுத்து பார்க்குற வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து தான் வந்துச்சு. அது எவ்வளோ சிரமமாக இருந்ததுன்னு எனக்கு அப்போ பறிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அதில் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்னு. ஒரு பெரிய செடியில் கிட்டத்தட்ட ஒரு 5 செடி பறித்ததுக்கே 7, 8 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷ பயிராமா. இந்த வருஷம் பூரா அவங்க விதைச்சி அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குற அந்த பொருளை நம்ம எவ்வளோ ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம். இனிமேல் யாருமே அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அதை பிடுங்கி எடுக்கவே முடியல. அதில் இருக்கிற கிழங்க உரிச்செடுக்கவும் முடிய மாட்டேங்குது. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொண்டு சேர்ப்பாங்க. பழக பழக சரியாக போயிடும். ஆனால் இருந்தாலும் அது கஷ்டமான வேலை தானே. எனக்கு ட்ரை பண்ணும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 2 ஏக்கராவுக்கு அறுவடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் யோசிங்க.